வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே உருளைக்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும். இது எல்லா வகையான சாப்பாடுக்கும் நம்ம செட் ஆகிக்கும். தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம், கீரை சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே உருளைக்கிழங்கு செம காம்பினேஷனாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கை எப்படி நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனை வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. இது நல்லா எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவி பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு தக்காளி, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இதை நைஸாக ஓட்டி எடுத்துகிட்டு வர போகிறேன். அந்த வெங்காயம் தக்காளி நம்ம போட்டு வதக்கிறத விட இந்த மாதிரி மிக்ஸியில் நம்ம நைஸாக அரைச்சி போட்டோம் அப்படின்னா நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சியில் சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி, வெங்காயம் விழுத போட்டுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, இதோட நம்ம ஸ்பெஷல் எஸ்டிஎஸ் ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய செட்டிநாடு கறி மசாலா பவுடர். இந்த கறி மசாலா பவுடர்லேருந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா போதும். இந்த போட்டு அதை நீங்கள் கிளறி விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த உருளைக்கிழங்கை வேக வச்சு நல்லா எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. இந்த கறி மசாலா பவுடரை வச்சு நீங்கள் வாழைக்காய் வறுவல், கத்திரிக்காய் வறுவல், எல்லா வறுவலுமே நீங்கள் செஞ்சுக்கலாம். நான்வெஜ்ஜில் சிக்கன் வறுவல், மட்டன் வறுவல், சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, குருமா எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செட்டிநாடு கறி மசாலா செம்மையாக இருக்கும். டேஸ்ட்டும் சரி, கிரேவி கன்சிஸ்டன்சியும் சரி, எல்லாமே சூப்பராக இருக்கும். இதை யூஸ் பண்ணி எப்படி மீன் மேக்கர் வறுவல் செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள். இந்த மசாலா உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மசாலா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதோட டேஸ்ட்டை நீங்கள் வாங்கி ஒரு டைம் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் தெரியும். டேஸ்ட்டு செமையாக இருக்கும். ஃப்ரானுக்கு, சிக்கனுக்கு, மட்டனுக்கு எல்லாத்துக்குமே இந்த செட்டிநாடு கறி மசாலா தூள் செமையாக இருக்கும். அந்த செட்டிநாடு கறி மசாலா வச்சு நீங்கள் சைவ வறுவல் எல்லாமே பண்ணிக்கலாம். வறுவல் எல்லாத்துக்குமே சேனக்கிழங்கு வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல், கத்திரிக்காய் வறுவல், இந்த மாதிரி பொடியாக நறுக்கின உருளைக்கிழங்கு வறுவல், இல்லை வேக வச்சு போட்ட உருளைக்கிழங்கு வறுவல், இல்லை மீன் மேக்கர் வறுவல், பன்னீர் வறுவல், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த வறுவல் பொடி ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். வறுவலுக்கு மட்டும் இல்லை, குழம்புக்கு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, குருமா, வெஜிடபிள் குருமா, பிளெயின் குருமா, தக்காளி குருமா, முட்டை குருமா, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆல் இன் ஒன்னாக சூப்பராக யூஸ் ஆகும். அதை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு வேக விட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. பாருங்கள் பார்க்குறப்ப எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது மேலே ஒரு 2 ஸ்பூன் போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சு இறக்குனீங்க அப்படின்னா மேலே கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக உருளைக்கிழங்கு ஒரு பார்க்க எம்மியாக இருக்கும். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலா வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். கொரியர் வசதியும் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கேருந்து வேணும்னாலும் வாங்கிக்கலாம். வேணுங்கிறவங்க இந்த மசாலா வாங்கி ஒரு டைம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. மீன் மேக்கர் வறுவலும் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதோட வீடியோவும் நீங்கள் பாருங்கள் போய். அதுக்கும் இதே மசாலா தான் நான் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ அதோட வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. அதையும் போய் கோத்ரூ பண்ணி பாருங்கள். இந்த உருளைக்கிழங்கு மசாலா நீங்கள் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். ஏன்னா உருளைக்கிழங்கு நம்ம பொடியாக தான் கட் பண்ணி போட்டிருக்கோம்.